அவன் அந்தச் சிறுமியை பார்த்தான். பள்ளி முடிந்து வீடு திரும்பும் குமுதம் பவானி ரோட்டில் நடந்து சென்றாள். அவள் பின்னால் 10 மீட்டர் தூரத்தில் மோட்டார் சைக்கிளில் உட்கார்ந்திருந்தான் கருணாகரன். அவளது வெள்ளை சீருடை, காதில் ஊசலாடிய சிறிய மகரக்குழி வளையங்கள், தோளில் தொங்கிய புத்தகப் பையின் இளம் பச்சை நிறம், இவை அனைத்தும் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான தீயை பற்ற வைத்தன. அவன் ஏற்கனவே 3 நாட்களாக அவளை கவனித்து வந்தான். அவளது நடை, அவளது நேரம், அவள் யாருடன் பேசுகிறாள் என்பதெல்லாம் அவனுக்கு தெரிந்திருந்தது. நாளை அவன் மனதுக்குள் முணுமுணுத்தான். அவனது உதடுகள் ஒரு சினிமா வில்லனைப் போல் வளைந்தன. மறுநாள் மாலை குமுதத்தின் வழக்கமான பாதைக்கு இடையே உள்ள குறுகிய ஓடைச் சாலையில் கருணாகரனின் வடிவம் ஒரு பேயைப் போல் தோன்றியது. அவன் அவளை நோக்கி நடந்து வந்தான். அவனது பார்வையில் உறைபனி படிந்திருந்தது. என்ன அண்ணா? குமுதம் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. ஆனால் அவள் பின்வாங்கவில்லை. அவன் பதில் சொல்லவில்லை. ஒரு வினாடியில் அவன் அவள் வாயை ஒரு கைக்குட்டையால் பொத்தினான். அவளது கைகளை பின்புறமாக முறுக்கினான். ஒரு சிறிய வான் வண்டியில் அவளை தள்ளினான். அதன் கதவு ஏற்கனவே திறந்து காத்திருந்தது. குமுதத்தின் உலகம் சுழன்றது. பயம் அவளது தொண்டையை ஒரு கல்லாக மாற்றியது. அவளது கண்கள் பரந்து விரிந்து பயத்தில் நிறைந்திருந்தன. சுற்றுப்புறத்தின் பசுமையை, வானத்தின் நீளத்தை கடைசியாக பார்த்தன. வண்டி நகர்ந்தது. கருணாகரனின் முகம் ஒரு மிருகத்தின் முகமாக மாறியிருந்தது. ஒன்றும் செய்யாதே, சும்மா இரு, அவன் முணுமுணுத்தான். அவன் கைகள் அவளது முகத்தை வலுக்கட்டாயமாக திருப்பின. நீ எழிலானவள், மிகவும் எழிலானவள். அவன் வார்த்தைகள் அவளது சருமத்தில் புழுக்களைப் போல ஊர்ந்தன. குமுதம் போராடினாள். ஆனால் அவனது பலம் மிகுந்தது. வண்டி நகர்ந்து கொண்டிருந்தது. பட்டணத்தின் ஒளிகள் மங்கி இருள் அடர்ந்து வந்தது. அவன் அவளை அழைத்துச் சென்ற இடம் ஒரு கைவிடப்பட்ட தொழிற்சாலையின் பின்புறம், ஒரு பெரிய குப்பை கிடங்கின் அருகே. காற்று நாற்றம் வீசியது. எலிகள் ஓடி ஒளிந்தன. அங்கே அந்த இருளில் கருணாகரன் ஒரு மனிதனாக மாறுவதை நிறுத்தினான். அவன் ஒரு புயலாக மாறினான், ஒரு அழிவுக் காற்றாக மாறினான். அவன் செய்த தீமைகளை விவரிக்க முடியாதவை. அவன் அவளை உடைத்தான். அவளது இளமையை, மனதை, உடலை ஒரு கோரமான செயல்பாட்டில் நொறுக்கினான். அவளது கதறல்கள் காற்றில் கலந்து சுவர்களில் மோதி மறைந்தன. அவனது சிரிப்பு மட்டும் ஒரு குப்பை தொட்டியின் மூடி திறக்கும் சத்தத்தைப் போல உறைபனி நிறைந்ததாக இருந்தது. அவன் முடித்துவிட்டு ஒரு மிருகம் தன் வேட்டையை விட்டு வெளியேறுவது போல அவளை பார்த்தான். குமுதம் ஒரு பொம்மலாட்டம் போல் சிதைந்து கிடந்தாள். அவளது வெள்ளை சீருடை இப்போது கரையும் கிழிசலும் நிறைந்திருந்தது. இப்போது நீ குப்பை, அவன் சொன்னான். அவன் குரலில் எந்த அனுதாபமும் இல்லை. அவன் அவளை அருகிலுள்ள பெரிய குப்பை தொட்டியின் அடியில் தள்ளினான். அங்கு நகரத்தின் குப்பை குவிந்திருந்தது. பின்னர் அவன் மறைந்துவிட்டான். அவனது வண்டியின் இரைச்சல் தொலைவில் கேட்ட ஒலியாக மாறி மறைந்தது. ஆனால் குமுதம் இறக்கவில்லை. அவளது உடலில் ஒவ்வொரு செல் வலித்தது. ஒவ்வொரு மூட்டும் உடைந்தது போல் இருந்தது. ஆனால் அவளது கண்களில் அவளது தந்தையின் நினைவு ஒளியாய் கனன்றது. அவளது தாயின் குரல் அவள் காதில் ஒலித்தது. அவள் போராடினாள். ஒரு அங்குலம், பின்னர் மற்றொரு அங்குலம். அவள் குப்பை குவியலில் இருந்து வெளியே நகர்ந்தாள். அவளது கைகள் கூழாகி விட்டன. அவளது கால்கள் கட்டுக்கடங்காமல் நடுங்கின. அவள் வீதியின் விளிம்பை அடைந்தாள். ஒரு விளக்கு கம்பத்தின் அடியில் சாய்ந்தாள். அங்கே அவள் மூச்சுவிட முடியாமல், அழவும் முடியாமல் கிடந்தாள். காலை 4 மணி. ஒரு பால் வண்டி ஓட்டுநர் கண்ணன் அந்த வழியாக வந்தான். முதலில் அவர் ஒரு குப்பை பொதியாக நினைத்தார். பின்னர் அவர் அந்த பொதியின் நடுங்கும் வடிவத்தை கண்டார். வெள்ளை துணியின் ஒரு கரை அவர் கண்களை கவர்ந்தது. அம்மா! அவர் கத்தினார். அவரது பால்கண்டிகள் கீழே விழுந்தன. அவர் அருகில் ஓடினார். அவர் பார்த்த காட்சி அவர் இதயத்தை உறைபனியாக மாற்றியது. அவர் உடனடியாக மொபைலை எடுத்து காவல்துறை எண்ணை சுழற்றினார். அவரது குரல் பதற்றத்தில் நடுங்கியது. காவல்துறை விரைந்து வந்தது. அவர்களின் முகங்கள் கடுமையாக இருந்தன. அவர்களது கண்கள் கோபத்தால் எரிந்தன. மெதுவாக, மிகவும் மெதுவாக அவர்கள் குமுதத்தை ஒரு அஸ்வினி ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். சைக்கிளின் ஒலி காற்றை கிழித்து அவளை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது. மருத்துவமனையில் குமுதத்தின் போராட்டம் தொடர்ந்தது. அவளது உடல் காயங்களால் நிறைந்திருந்தது. ஆனால் அவளது ஆன்மா இன்னும் ஒரு நெருப்பு பொறியாக இருந்தது.
அவள் குணமடையும் போது பெண் காவல்துறை அதிகாரி ராதிகா அவளிடம் அமைதியாக பேசினார். நீ பாதுகாப்பானவள் குமுதம். நீ எங்களுடன் இருக்கிறாய், ராதிகா கூறினார். அவரது குரல் ஒரு பனிக்கட்டியை உருக்கும் வெப்பமாய் இருந்தது. அவனை நாம் பிடிப்போம். சத்தியம். காவல்துறை சம்பவ இடத்தை மூடினர். அவர்கள் குப்பை தொட்டியைச் சுற்றி விலங்கு பட்டை கட்டினர். விசாரணையை தொடங்கினர். சாட்சிகள் வந்தனர். பால்வண்டி ஓட்டுநர் கண்ணன், ஒரு கடை உரிமையாளர், ஒரு இரவு பாதுகாவலர், அவர்கள் அனைவரும் தங்கள் கண்களால் பார்த்ததை கூறினர். காவல்துறைக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு வண்ண விவரம், ஒரு ஓட்டுநரின் விளக்கம், இவை அனைத்தும் இருந்தன. அவர்கள் சிசிடிவி காட்சிகளை தேடினர். அவர்கள் சுவடுகளை பின்தொடர்ந்தனர். 2 நாட்களுக்குள் அவர்கள் கருணாகரனை பிடித்தனர். அவன் சாமான்கள் கடை ஒன்றில் வேலை செய்தான். அவனை பிடித்தபோது அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவன் கைகளில் எந்த மனச்சாட்சியின் சுமையும் இல்லை. ஏன்? அதிகாரி ராதிகா கேட்டார். அவரது கண்கள் கருணாகரனின் முகத்தை துளைத்தன. அவன் தோளை லேசாக குலுக்கினான். அவள் அங்கே இருந்தாள். நான் செய்தேன். அவ்வளவுதான். அந்த வார்த்தைகளின் குளிர்ச்சி அறையை பனிக்கட்டியாக்கியது. வழக்கு விரைவாக நகர்ந்தது. குமுதம் இப்போது உடல் ரீதியாக வலுவடைந்திருந்தாலும் மன ரீதியாக ஒவ்வொரு நாளும் போராடினாள். ஆனால் நீதிக்காக அவள் கொண்ட தீர்மானம் இரும்பை விட வலிமையானது. நீதிமன்ற நாள் வந்தது. கூண்டில் நின்ற கருணாகரனின் முகத்தில் எந்த வருத்தமும் இல்லை. அவன் முகம் ஒரு வெற்று தாள் போல் இருந்தது. குமுதம் சாட்சியமளிக்க வந்தாள், ஒரு பெண் காவல்துறை அதிகாரியின் ஆதரவுடன். அவள் நடுங்கினாள். ஆனால் அவள் குரல் முதலில் ஒரு தெளிவற்ற ஒலியாக இருந்தது, பின்னர் வலுவாகவும் தெளிவாகவும் மாறியது. அவள் அனுபவித்த அனைத்தையும் விவரித்தாள். அவனது கண்கள், அவனது கைகள், வண்டி, தொழிற்சாலை, குப்பை தொட்டி, வலி, பயம். நீதிமன்றம் முழுவதும் நிசப்தம் நிலவியது. சில நீதிபதிகள் கண்களை துடைத்துக் கொண்டனர். கருணாகரனின் வழக்கறிஞர் பலவீனமாக வாதிட்டார். ஆனால் சாட்சியங்கள் பலமாக இருந்தன. மருத்துவ அறிக்கைகள், காவல்துறையின் கண்டுபிடிப்புகள், சாட்சிகள். நீதிபதி திருமதி வனிதா ஒரு கடுமையான, அமைதியான முகத்துடன் அமர்ந்திருந்தார். அவர் தீர்ப்பை வாசிக்கும் முன் அவர் பேசினார். அவரது வார்த்தைகள் கம்பீரமாகவும் துயரமாகவும் இருந்தன. நீதிமன்றத்தின் உச்சவரம்பில் எதிரொலித்தன. இந்த வழக்கு ஒரு மனிதனின் மனதில் இருக்கும் இருளை வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறது. இது ஒரு இளம் உயிரின் எதிர்ப்பு சக்தியையும் காட்டுகிறது. குற்றம் மிகவும் கடுமையானது, முன்னறிவித்த கொடூரமானது. குற்றவாளி எந்த வருத்தத்தையும் காட்டவில்லை, எந்த மனிதநேயத்தின் தீப்பொறி கூட இல்லை. சமூகம் மற்றும் மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டவருக்கு நீதி தேவை. அவர் நிறுத்தினார். அவர் பார்வை கருணாகரனை நோக்கி நீண்டது. அது இப்போது முதன்முறையாக சிறிது நடுங்கியது. இதுபோன்ற பயங்கரமான குற்றங்களை தடுக்க ஒரு உறுதியான செய்தி அனுப்பப்பட வேண்டும். எனவே நான் உங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். இது மிக குறைந்த தண்டனை. அவர் தனது சுத்தியலால் தட்டினார். ஒலி ஒரு கணத்திற்கு நீதிமன்றத்தில் மோதியது. அதே நொடியில் கருணாகரனின் முகம் உடைந்தது. அந்த வெற்று தாள் குழப்பமும் பயமும் நிறைந்து விஸ்வரூபம் எடுத்தது. இல்லை. அவன் கத்தினான். அவன் குரல் உடைந்து போனது. அவள் ஒரு சிறுமிதான். அது ஒரு தவறு. அவள் ஒரு மனிதன். நீதிபதி குறுக்கிட்டார். அவரது குரல் இப்போது இடியை போல் இருந்தது. நீங்கள் செய்தது ஒரு தவறு அல்ல, அது ஒரு பாதாள குற்றம். உங்கள் கண்ணீர் இப்போது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. நீங்கள் உங்கள் மீதமுள்ள நாட்களை அந்த பெண் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டிய வாழ்க்கையை நினைத்து அந்த குப்பை தொட்டியின் நினைவுகளுடன் வாழப்போகிறீர்கள். காவலர்கள் அவனை இழுத்தனர். அவன் இப்போது உண்மையில் அழுது கொண்டிருந்தான். பெரிய, குழந்தைத்தனமான அழுகை, தன்னைத்தானே நேசிக்கும் ஒருவனின் கோரமான அழுகை. ஆனால் அந்த கண்ணீரில் அக்கறை இல்லை. அது தண்டனைக்கான அழுகை, பிடிப்புக்கான அழுகை. கூட்டம் வெளியேறியது. குமுதம் வெளியே வந்தாள். அவளது பெற்றோர்கள் அவளைச் சுற்றி நின்றனர். அவள் மேற்கு நோக்கி பார்த்தாள். சூரியன் மறையும் ஒளியில் குளித்திருந்தாள். அது ஒரு முடிவு அல்ல, ஆனால் ஒரு தொடக்கம் என்பதை அவள் உணர்ந்தாள். நீதி சேவை செய்யப்பட்டது. ஆனால் அவளது காயங்கள் காலப்போக்கில் மட்டுமே ஆறும். அவளுக்குள் புயல் அடங்கியது, ஆனால் அது முற்றிலும் மறைந்துவிடவில்லை. நீதிபதி வனிதா தனது அறைக்கு திரும்பினார். சாளரத்தின் வழியாக வெளியே பார்த்தார். அவர் அறிந்திருந்தார், இது ஒரு போரின் முடிவு, ஆனால் பெரிய போர் தொடர்ந்தது. ஆனால் இன்று ஒரு பெண்ணின் குரல் கேட்கப்பட்டது.
ஒரு மனிதனின் இருள் கட்டுப்படுத்தப்பட்டது. அது ஒரு தொடக்கத்திற்கு போதுமானதாக இருந்தது. அந்த இரவு நகரம் அதன் வழக்கமான இரைச்சலில் மூழ்கியது. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தூங்க முயன்றாள், அவளது தலைக்கு மேல் ஒரு பாதுகாப்பான கம்பளி இருப்பதை அறிந்து. ஒரு சிறையில் ஒரு மனிதன் நாற்காலியில் உட்கார்ந்து தனது எதிர்காலத்தின் முடிவில்லாத சுவர்களை நோக்கி கண்ணீர் வடித்தான். இறுதியாக அவனது செயல்களின் எடையை உணர்ந்தான். நீதி எப்போதும் ஒரு முழுமையான குணமாக இல்லை. ஆனால் சில நேரங்களில் அது ஒரு முக்கியமான முதல் வைப்பு, அமைதியின் முதல் விதை, வலியிலிருந்து விடுபட்ட ஒரு எதிர்காலத்திற்கான வழியை உருவாக்குகிறது.